எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் வரும், அதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு சிம்பிளா சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை இப்படி ஆக்டி பண்ணணும்னு நான் பேசுறேன். நீ இந்த பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரி. வெல்கம் டு A to Z மெடிக்கல் சீரிஸ். ஐ எம் முகமது சஃப்ருதீன், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். இன்னைக்கு E for erectile dysfunction. Erectile dysfunction என்னன்னு பாத்தீங்கன்னா, inability to maintain an erection which is enough for a satisfactory sexual intercourse சொல்லுவாங்க. தமிழ்ல விரைப்புத்தன்மையின்மைன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே erectile dysfunction பத்தி நிறைய பேர் பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஆக்சுவலா இது நிறைய ஆண்களுக்கு இருக்கிற காமனான பிரச்சனை தான். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலி ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலோ இல்ல செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலோ இல்ல அதிகமான ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களா இருந்தாலோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, மாஸ்டர்பேஷன் பண்ணா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருமா வராதான்னு நிறைய யூடியூபர்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாஸ்டர்பேஷன் டு நாட் காஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆனா ரீசெண்டா பண்ண ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, லாங் டர்ம் மாஸ்டர்பேஷன் ஃபிக்சேஷன் மே லீட் டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுது. அதாவது நீங்க சின்ன வயசுலயே மாஸ்டர்பேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மேரி பண்ற ஏஜ்ல நீங்க சைக்காலஜிக்கலா மாஸ்டர்பேஷனுக்கு டிபெண்டன்ட் ஆயிருப்பீங்க. உங்களால சரியா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபட முடியாது. பொதுமக்கள் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வயகரா, அதாவது சிலினோஃபில் சிட்ரேட்னு சொல்ற மாத்திரையை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சிலினோஃபில் ஹை டோஸ்ல போடுறப்போ உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. லைக் சடனா நீங்க லோ பிபிக்கு போய் உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ஹார்ட் பேஷன்ஸ் இந்த மாத்திரை எடுக்கிறத முற்றிலுமே தவிர்க்கணும். ஏன்னா சிலினோஃபில் நீங்க எடுக்கும்போது அது உங்க பிளட் வெசலை டைலேட் பண்ணி ஹார்ட்டுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாக்கிரும். அது உங்களுக்கு இஸ்கிமிக் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா கியூர் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னாலையும் டேப்லெட்ஸ்னாலையும் டெஃபினட்டா கியூர் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் இதை பத்தி பேசுறதுக்கே தயங்குறாங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, பயப்படாத மாப்பிள்ள டாக்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லுங்க.